ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான ஆரி ப்ளவுஸோடைய நெக் டிசைனை தான் இதில் பார்க்குறீங்க. இந்த ப்ளவுஸுக்கு உரிய சாரீ வந்து வைலட் கலரில் எல்லோ கலர் பார்டர் அண்டு முந்தி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சாரீக்காக தான் இந்த ப்ளவுஸை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சாரீ பாருங்கள். இதில் ஃபோட்டோவில் பார்க்கையில் இது ஒரு ப்ளூ கலர் சாரீ மாதிரி தெரியுது. ஆனால் இது ரியலாக நல்ல டார்க் வைலட் வித் எல்லோ காம்பினேஷனில் இருக்குது. இந்த சாரியில் வைலட் கலர் நிறையா இருக்கிறதுனால நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இது போல் ஸ்டோன்ஸ், வைலட் கலரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த நெக்கில் நான் பயன்படுத்தியிருக்கிறது இது வந்து ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன். ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் இருக்குது. இதில் நான் தச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டன் பால் போட்டிருக்கிறேன். சுகர் பீடு உள்ளே போட்டு மேலே நம்பர் 2 சைஸ் பால் போட்டு தைச்சிருக்கிறேன். இந்த டிசைன் தான் இந்த நெக் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கிறேன். இந்த பார்டரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஒயிட் ஸ்டோன் செயின், அடுத்து ஒரு சுகர் பீடு, அடுத்து நம்பர் 4 சைஸ் பால் சுகர் பீடு. இந்த ஸ்டோன் செயினை நான் 2 வரிசையில் போட்டிருக்கிறேன். இங்கே ஒரு சுகர் பீடு வரிசை. வழக்கம் போல் இதில் நம்ம அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறோம். இந்த கேப்பில் எல்லாம் வந்து ஒவ்வொரு பீடு வச்சு ஒரு சின்ன சுகர் பீடு வச்சு பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த நெக் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கிறோம். ஒரே போல் தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இந்த பாடியில் வந்து சின்னதாக அங்கங்கே நம்ம டாட்ஸ் வைப்போம் இல்லையா, இதுக்கு வந்து இதே போல் ஒரு வைலட் கலர் ஸ்டிக் பண்ணுற ஸ்டோன் அதை ஒட்டிட்டு இது போல் சுகர் பீட் போட்டு இந்த நெக்கை பண்ணியிருக்கிறேன். பாடி ஃபுல்லாக அங்கங்கே ரேண்டமாக இது போல் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இங்கே என்ன டிசைன் நம்ம வச்சுருக்கிறோமோ அதே டிசைனை பாடியில் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்குரிய ஸ்லீவ் டிசைனையும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். வாங்க இப்போ ஸ்லீவ் டிசைனை பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ளவுஸுக்குரிய ஸ்லீவ் டிசைன். அங்கே நெக்கில் என்ன டிசைன் பண்ணியிருக்கிறோமோ அதையே தான் நம்ம ஸ்லீவ்லையும் கொண்டு வந்திருக்கிறோம். கீழே இது போல் செயின் ஸ்டிச், கோல்டன் பீட், ஒயிட் ஸ்டோன் செயின், சுகர் பீடு இப்படி போட்டிருக்கோம் இல்லையா, இதே தான் 3 வரிசையில் அடுக்கடுக்காக போட்டிருக்கேன். அங்கே நெக்கில் இருக்கிற மாதிரியாகவே இதுலேயும் அந்த வைலட் கலர் ஸ்டோனை ஒட்டிட்டு சுகர் பீட் போட்டு கோல்டன் பால்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒயிட் ஸ்டோனை நான் வச்சுருக்கிறேன், இந்த ஸ்டோன் செயினை. ஏன்னா இந்த ஓரத்தில் போகும்போது இது நம்முடைய சாரீ படும்போது ஃபுல்லாக அந்த சாரியை டேமேஜ் பண்ணி இழுத்துருது இந்த ஸ்டோன். அதனால இதை கொஞ்சம் உள்ளேயே வச்சுருக்குறோம். சாரீ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி நம்ம அதை வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் வந்து கை வந்து கொஞ்சம் குட்டையான கை தான். அதனால் இந்த செக்டு வந்து நமக்கு ரொம்ப நீளமாக இல்லாமல் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக செக்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துலேயுமே வைலட் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீடு வச்சு ஒரு கோல்டன் பால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதை ட்ரம் பீடுன்னு சொல்லலாம், ரைஸ் பீடுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஷேப் அப்படி இருக்கிறதுனால இந்த பீடு வச்சு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். கீழே இந்த கார்னர்ஸில் இப்போ ட்ரெண்டியாக இருக்கிறது என்னென்னா இந்த ஹேங்கிங் பீடு தான். இது பார்க்குறதுக்கு பர்பிள் கலரில் தெரியல, ஒரு ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் ரியலி இது எப்படி இருக்குன்னா டார்க் வைலட் கலரில் தான் இருக்குது. இந்த பீடை வந்து நான் இந்த கார்னர்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் சாரீக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நான் இந்த டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நெக் அண்ட் ஸ்லீவ் பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. அடுத்தடுத்து வரிசையாக இந்த மாதிரியான ப்ளவுஸ் டிசைன்ஸ் நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.